ஜென்சியை வச்சு நாங்கள் புரட்சி நடத்துறோம். என்ன சார் புரட்சி? புரட்சி என்ன தெரியுமா? எந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு. ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். இந்த 3 நாளா காணமே. ஏதோ மாட மாளிகையில் உட்காந்து ட்விட்டு போட்டு போவீங்களா நீங்க? அவனுக்கு தண்ணி கொடுக்காம, சோறு கொடுக்காம, வெயில நாள் முழுக்க நிக்க வச்சு, முகத்தை காமிக்கவே மாட்டேன், வண்டியை முடிக்குவேன், அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன். இது என்ன சார் சினிமாவா சார்? இது சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சரா மாத்தாதீங்க சார். பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி. பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார். பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சிடாது சார். பொலிட்டிக்கல் தியரியை வந்து நீங்க பேசணும், பொலிட்டிசைஸ் பண்ணணும். உங்க கட்சியை நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, மகிழ்ச்சி. பெருந்திரளான இளைஞர்களை கொண்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார். உங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட்டத்தை போட சொல்லுங்க, பேச சொல்லுங்க, வரவேற்கிறோம். அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன், வண்டியை முடிக்குவேன், அப்படி திடீர்னு இப்படி வந்து காமிப்பேன். இது என்ன சார் சினிமாவா சார்? இது 40 வருஷத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கு நீங்க பொறுப்பு இல்லதான், நீங்க பொறுப்பு இல்லதான். ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டால மாத்த போறீங்களா சார்? எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. நீங்க ஒரு யங் ஃபோர்ஸ், இளம் செயல்பாடு. உங்க கட்சியில பொறுப்பாளர் பேசுறாரு, ஜென்சியை வச்சு நாங்க புரட்சி நடத்துறோம். என்ன சார் புரட்சி? புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? எந்த கோரிக்கைக்காக சார் புரட்சி பண்ண போறீங்க சொல்லுங்க? எந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக, எந்த ஆட்சி முறை கொண்டு வரதுக்காக புரட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க சார்? ஜென்சியை வச்சு நீங்க புரட்சி பண்ண போறீங்களா? உங்களுக்கு உங்க கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களை கட்டுப்படுத்தி ஒரு கொள்கையை பக்கம் கொண்டு வரதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதனுடைய பொறுப்பாளர் பேர் என்னங்க? ஆதவ அர்ஜுன். இதெல்லாம் ஆபத்தானதா நாங்க பாக்குறோம். ஜென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்க என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டில் 1000 போராட்டம் நடந்திருக்குது. ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, 7 தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நாங்க ஆதவ அர்ஜுனான்ற ஒரு பேரை கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறீங்க? எல்லா போராட்டம் நாங்க இருந்திருக்கிறோம். அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம் நாங்க. எந்த சார் புரட்சியில் வந்து இருக்கீங்க நீங்க? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவ அர்ஜுனா ஏன் இங்க நிக்கல மக்களோட? சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்ல, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டிங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் அங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு. யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களுடைய இறந்து போனவங்களுடைய இறுதி நிகழ்வுல பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை உங்க கட்சியில இருந்து. நீங்க ஜென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க? ஜென்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில இறங்கினா போலீஸ் அடிக்கும், ஆதவ அர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார். இந்த 3 நாளா காணமே. மக்கள் கோவப்படுறானா வாங்குங்க. மக்கள் பாராட்டினா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குறது தயாரா இருக்கணும் சார். திட்டினா வாங்குறது தயாரா இருக்கணும். உங்க மேல தானே, உங்க மேல இருக்க அன்புல தானே வந்தான். அவனை நீங்க விட்டு இப்படி போனீங்க. அது எப்படி சார் பொறுப்பாகும்? நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்தா நாங்கள் ஒரு காலத்தில் விட்டு போறவங்க கிடையாது. நின்னவங்க நாங்க நின்னவங்க தான். போராட்டத்தில், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம், இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம், ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நின்று இருக்கிறோம், எல்லாத்திலும் நின்று இருக்கிறோம், இடைநிலை போராட்டத்தில் நின்று இருக்கிறோம். ஏன் எங்க சட்டையை பிடிச்சி போலீஸ் இழுத்துட்டு போறதா நீங்களா பார்த்தது இல்லை? வீடியோ எல்லாம் எங்க இழுத்து கொண்டு போய் ஜெயில போட்டதோ, வழக்கு போட்டு எங்க சித்திரவதை பண்ணதோ யாரும் பார்த்தது இல்லையா? அதையெல்லாம் மீறி தான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். அதெல்லாம் மீறி நிக்கிறது மாதிரி ஆதவ அர்ஜுனாவுக்கு நடந்திருக்காது மாதிரி இல்ல. அந்த கட்சியில் ஏதாவது பொறுப்பாளர் மாதிரி எதிர்கொண்டிருக்காங்களா? கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடு அடிக்கிற போய் நிக்கலையா? நாங்க மல்லுக்கட்டில போலீஸோட எங்க சார் போனீங்க புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு? பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருக்கு எதிராக புரட்சி? யாருக்கு எதிராக புரட்சி? ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா? நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா? சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணி திரட்டு நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சொல்லுங்க? கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டுருக்காங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார்? பாத்துரும். பணக்காரன் புரட்சியா அல்லது எங்களை போன்ற ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியான்னு பாத்துருவோம். நாங்கள் திமுக அரசு விமர்சிச்சு போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கியிருக்கிறோம். ஆதவ அர்ஜுன் சார், நீங்க வந்து களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கிக்கிறதுக்கு துணிவு இருந்தா வாங்க, சேர்ந்து கேட்போம். நாங்க எத்தனை கேட்டிருக்கோம், வாங்க. ஏதோ மாட மாளிகையில் உட்காந்து ட்விட்டு போட்டு போவீங்களா நீங்க? என்ன நடக்குதுங்க நாட்டில்? என்ன நடக்குது? நீங்க என்னைக்கோ அப்படியே வருவீங்க, அப்படியே முகத்தை காமிப்பீங்க, அப்படி அறிக்கையை போடுவீங்க, டாடா காமிச்சிட்டு நீங்க போயிருவீங்க. 41 பேர் செத்து போயிருக்காங்க. உங்க கட்சிக்காரன் பொறுப்பாளர் போகவே இல்லை. உங்க கட்சிக்காரரும் செத்து போயிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் தீக்குச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன்? போட்டி அரசியல், கூட்டம் காமிக்கணும் அரசியல். திமுக கூட்டம் காமிக்கணும், தாவேக போட்டிக்கு கூட்டம் காமிக்கணும், பிஜேபி கூட்டம் காமிக்கணும், அதிமுக கூட்டம் காமிக்கணும். என்ன சார் இன்னைக்கு தான் பேசுனீங்க, எல்லாத்தையும் வீடியோ போகுது இல்ல? எல்லாரும் வீலாக்கு மாதிரி ஏறப்ப இறங்குறப்ப எல்லாம் பிரஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறீங்க. எங்களோடதெல்லாம் தான் வர்றது இல்லை. என்ன கேட்பீங்க? எதுவும் வராது. ஆனால் கேட்பீங்க எங்க சார் போனீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் போராட்டம் நடத்துறப்ப, அடி வாங்குறப்ப, கேஸ் வாங்குறப்ப, கோர்ட்டு கலையிறப்ப எப்பவும் எந்த ஊடகம் எதுவுமே வந்து எங்களை பற்றி எங்களுடைய துயரங்களை காமிக்கிறது கிடையாது, போராட்டத்தை காமிக்கிறது கிடையாது. ஆனால் கேள்வி மட்டும் எழுதுவாங்க, எல்லா கட்சிக்காரும் எழுதுவாங்க, எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு.
இங்கே தான் நிற்கிறோம், இங்கே தான் போராட்டம் நடத்துறோம், வருஷத்துக்கு 200-300 கூட்டம் போய் நிற்கிறோம், போராட்டம் நடத்துறோம், வழக்கு வாங்குறோம், கோர்ட்டு கலையிற இத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். போய் பாருங்க எங்களோட சமூக வலைதளம். உங்களுக்குலாம் நீங்க சாதாரண போட்டால் லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம்னு உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்க பே பண்ணி உங்களை வளர்த்துறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீங்க பேமெண்ட் பண்ணி பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க. எங்களுக்கு அந்த வசதி கிடையாது, எங்க செய்தியெல்லாம் வெளியே போறது இல்லை. ஆனா நாங்க போராட்ட கடத்தில் நிக்கிறோம். வந்து பாருங்க கூட ஒரு 4 நாள் வந்து பாருங்க எத்தனை போராட்டத்தில் போய் நிக்கிறோம். எந்த செய்தி வெளியே வந்திருக்குன்னு வந்து பாருங்க. நாங்க எது கரூருக்கு போனோம்? நாங்க ஓட்டு போட்டு வாங்குறதுக்கா, இல்ல நாங்க கேண்டிடேட் போட போறோமா, இல்ல எங்க அமைப்பு அங்க லட்சம் பேரை உட்கார்ந்துருக்கானா, இல்ல எங்க தொண்டர் போனானா? இல்லையே. தமிழ் மக்கள் சார் பாவம், அப்பாவி ஒன்றும் தெரியாதவன், அண்டாடங்காட்சி குழந்தை குட்டியை விட்டுட்டான், 9 பிள்ளைங்க செத்து போயிருக்கு, குழந்தைங்க செத்து போயிருக்குது, இத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க. எப்படி எங்களால் தூங்க முடியும்? நாங்கள் அந்த மக்களை நேசிக்கிறோங்க. இந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்களா, மறுக்கிறாங்களா, எங்களை ஓட்டு போடுறாங்களா இல்லையா, எங்களுக்கு அது கவலையே கிடையாது. நாங்கள் மக்களை நேசிக்கிறோம், மக்களை மதிக்கிறோம். அவனுக்கு தண்ணி கொடுக்காம, சோறு கொடுக்காம, வெயில நாள் முழுக்க நிக்க வச்சு, என்ன அரசியல் இது? இந்த மக்களை தான் நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி கதை விடுறீங்களா நீங்க? சார் மாத்தி மாத்தி குறையெல்லாம் சொல்லாம அடுத்த கூட்டம் நடத்த போறீங்கல்ல, அந்த கூட்டத்தில் இந்த தவறுகள் நடக்காம நிவர்த்தி பண்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன செய்ய போறாங்க தாவேக்கா? என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்ய போகுது? எப்படி இதை அனுமதிக்க போறீங்க? எந்த ஊர்ல 10,000 பேர் தள்ளுறதுக்கு இடம் இருக்கு சொல்லுங்க சார். எங்க இடம் இருக்கு சொல்லுங்க. இருந்த மெரினா பீச்சை மூடிட்டீங்க, எல்லாம் அந்த முட்டு சேர்ந்து சாக்கடை சந்தா கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் நிக்கிறோம், அவ்வளவுதான் கலை. அதுல தான் நாங்க எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. எங்க இப்படி நடந்தது இல்லை. நாங்களாம் சினிமா ஸ்டார் இல்லை, அதனால எங்க இது நடக்கிறது இல்லை. இப்ப காவல்துறை இது குறித்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும். இது எங்களுக்கு என்ன கவலைன்னா, இப்ப தாவேகா கூட்டத்தை போலீஸை வச்சு நாங்க ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேலதான் பாய்வாங்க. நாளைக்கு நாங்க ஒரு கூட்டம், சின்ன கூட்டம் நடத்த கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அது இத்தனை பேரை போடு, அத்தனை பேரை போடு, நாங்க அங்க இருக்க ஆளை பார்க்கணும், பேரை பார்க்கணும். சார் கூட்டத்தில் பங்கெடுக்கிறவங்க பேர் லிஸ்ட் கேட்கறாங்க சார், போன் நம்பர் கேட்கறாங்க சார். எங்களுக்கு நாங்க எப்படி நடத்துறது? எங்களுக்கு இவ்வளவு கேக்குறீங்க, அங்க பாரு 10 லட்சம் பேர் வந்திருக்கான். போலீஸ் அரசியல் கூட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சி கூட்டத்தை நெறிப்படுத்துறது அப்படிங்கிற பண்பாடு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த கட்சி கூட்டத்துக்குள்ளாரே போலீஸ் உள்ள போய் நெறிப்படுத்த, தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு திமுக, அதிமுகல இருந்து எந்த கட்சி அனுமதிக்காது. தாவேகா கட்சி அனுமதிக்க போதா? அப்ப இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கு சார். நீங்க 2 பேரும் மட்டுமே பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல, இதுக்கு அடுத்து மக்கள் கருத்து இருக்குது, மக்கள் சார்ந்த கருத்து இருக்கு. 40 பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேரை பாதுகாத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதிகாரிகள் இருக்கிறாங்க, வெகு மக்கள் இருக்கிறாங்க, காப்பாற்றின வெகு மக்கள் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கான கோரிக்கை அரசை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல உளவுத்துறை தோல்வி என்ன நடந்தது, காவல்துறை தோல்வி என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்ணி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்.